ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இப்போ இந்த வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் பாதி கப்பு பாசிப்பருப்பு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2-3 வாட்டி கழுவிட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1.5 கப் ஒரு கப் அரிசி, அரை கப் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன். இதில் 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் பொங்கல் சூப்பராக வரும். அளந்து வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் போட்டு செய்யும் போது மேலே பொங்கி வராமல் இருக்கும். இப்போது குக்கரை மூடி விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்டில் 4-5 விசில் விட்டுக்கலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் பொங்கல் குழைய வரும்னு சொல்லிவிட்டு அது போல் நீங்கள் வச்சுக்கலாம். ப்ரெஷர் போனதும் இப்போ எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இது போல் மசிச்சு விட்டுக்குங்க. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் சின்னதாக. இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் பாதி நெய் பாதி போட்டு செய்யும் போது பொங்கல் இறுக்கி போகாமல் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட 6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் மிளகு 1 பாதியாக நுணுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் நெய்யில் நல்லா செவந்து வரட்டும். மிளகு முழுசாக சேர்க்காமல் 1-2 இடிச்சிட்டு சேர்த்தா கிட்ஸ் ஈஸியாக சாப்பிடுவாங்க. இல்லைனா பொங்கலில் இருந்தால் எடுத்து வைப்பாங்க தனியாக. அதனால தான் நான் இதில் 1-2 இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிச்சதை பொங்கலில் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் கலந்து கொடுங்க. சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பொங்கல் கூட சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த டேஸ்ட்டான பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.